Hi friends, வணக்கம். வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் கோகோனட் பர்ஃபி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டிலையே சட்டுன்னு 15 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஸ்வீட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா சட்டுன்னு நமக்கு கொடுக்கறதுக்கு ஸ்வீட்ஸ் எதுவும் இல்லைன்னா இந்த ரெசிபியை சீக்கிரமே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ ஒரு கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எடுத்துக்கோங்க. 1/3 கப் ஆஃப் சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காயை துருவி அந்த துருவலை நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பவுடர் 1/3 கப் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாம், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பிஸ்தா இதெல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இப்போதைக்கு பாதாம் மட்டும்தான் இருக்குது, அதனால் நான் அதை மட்டும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா கண்டென்ஸ்டு மில்க் இருக்குது பார்த்தீங்களா, அது 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஸ்வீட்டனை அதிகரிக்கிறதுக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம். ஸோ நீங்கள் இதிலே கொஞ்சம் கூடவோ குறைச்சும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே நம்ம கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்குது இல்லையா, அதை நம்ம சேர்த்து மாவு பிசைகிற மாதிரி நம்ம கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கரெக்டாக 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக கொட்டிடாதீங்க, இல்லைன்னா பால் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஷேப் நமக்கு வராது, ஒரு மாதிரி குழஞ்சி மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி ஓட்டி விட்டு வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வீட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ இதிலே பாதி நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அதாவது கொஞ்சம் கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக சரிசமமாக 2 பங்காக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு பங்கை மட்டும் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க கரெக்டாக சரிசமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அளவு நமக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போ இது கூடவே ஒரு பங்கில் நான் பிங்க் கலர் ஃபுட் கலர் இருக்குல்ல, அது 2-3 சொட்டு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் தப்பில்லை, ஏன்னா கையால் நம்ம பிசையும் போது தான் ஈவனாக எல்லா இதுலேயுமே அந்த கலர் மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம இந்த ரெசிபி செஞ்சிடலாம். கஷ்டம் இல்லை, ரொம்பவே ஈஸியான ரெசிபி. சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு
பிளாஸ்டிக்லேயோ இல்லைனா வந்து ஸ்டீலில் வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பாத்திரம் இருந்துச்சு, டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நெய் வந்து தடவிட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம ஒரு பங்கு எடுத்து வச்சோம்ல, அதை வந்து அதில் சேர்த்து நல்லா நான் காமிச்ச மாதிரி ஈவனாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நான் பிங்க் கலர் வந்து செஞ்சு வச்சுருக்கேன்ல, அதையும் வந்து சேர்த்துட்டு மேலேருந்து நல்லா என்ன சொல்கிறது ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஸ்வீட் ஷாப்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இருக்கும் பார்த்திங்களா ஸ்வீட்ஸு. ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த ஷேப் வர்றதுக்காக தான் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட சப்போஸ் ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை அப்படின்னா நீங்கள் ரவுண்டு ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் கூட வந்து எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலேருந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் அப்படியே கவுத்தி விட்டிங்கன்னா கேக் அப்படியே விழும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இந்த ஸ்வீட்டும் வந்து கரெக்டாக பிளேட்டில் வந்து விழுந்துடும். இப்போ நமக்கு ஒரே அளவுகளில் வந்து அந்த ஸ்வீட் வேணுன்றதுக்காக நான் ஸ்கேலில் வந்து கொஞ்சம் லைன் போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அதாவது பிகினர்ஸ்க்கு வந்து வராது இல்லையா, கரெக்டாக அதே சைஸில் வந்து கட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணி காமிக்கிறேன். சும்மா அளவுக்காக நம்ம சும்மா ப்ரெஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கத்தியால் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரிட்ஜில் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது சீக்கிரமே ரெசிபி ரெடி ஆகணும் அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி இந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கொடுத்துரும், அதுக்காக தான். கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு அப்படின்னா இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரியும் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் பிசுறு பிசுறாக வெளியில் தெரியுது அப்படின்னா கையால் இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கொயர் ஷேப்லேயும் வந்து ஸ்வீட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே இதே மாதிரி நீங்கள் சைடில் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பீசஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா டெக்கரேஷன் பண்ணணுன்றதுக்காக பாதாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்து மேலே சும்மா இந்த மாதிரி வச்சு விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட பிஸ்தா இருந்தாலும் பிஸ்தா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கார்னிஷ்காக வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்டுன்னு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.